சோ நம்ம வந்து ஏற்கனவே வந்து கீதையின் சாரம் அப்படிங்கிறது அப்படிங்கிறதுல ஒரு விஷயத்த பார்த்தோம். அது விவேகம், அதாவது எப்படி கேட்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு கீதம் சாரம் 2 அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே பார்த்தது அது கொஞ்சம் ஆடியோ சரியில்லாதது, மீண்டும் அதையே எடுக்க வேண்டியதா. சோ அதுல வந்து ஒரு மேஜர் விஷயமா அந்த சாரத்துல ஒரு விஷயத்த என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னு வச்சோம், சுகத்துக்கும் துக்கத்துக்கும் காரணம் 100% மனமா, இல்ல 100% சூழலா, இல்ல 50% மனம், 50% சூழல் அப்படின்னு ஏபிசின்னு 3 கொடுத்தா என்ன டிக் பண்றீங்க அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸே பண்ண போறோம். இல்ல கீதை என்ன சொல்லியிருக்கு, நம்ம என்ன நினைச்சிட்டு எது உண்மை அப்படிங்கிறத நம்ம உள்ள போய் ஆராய போறோம். இது ஒரு முக்கியமான ஒரு ஸ்லோகத்துல சொல்லியிருக்கிறாங்க. சோ அத ஃபர்ஸ்ட் என்னன்னா, நம்ம வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணணும். சுகத்துக்கும் துக்கத்துக்கும் காரணம் மனம். இப்ப என்ன அர்த்தம்? மனமா சூழலா அப்படின்னு 2ஆ பிரிச்சு. அப்ப அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா, ஏங்க சுகத்துக்கும் துக்கத்துக்கு காரணம் சூழல் தாங்க காரணம் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. சூழல் எனக்கு நல்லா இருந்துச்சுன்னா, மனம் நல்லா இருந்துச்சுன்னா, நல்ல மனைவி அமைந்தால், நல்ல குழந்தைகள் அமைந்தால், நல்ல வேலை அமைந்தால், ஊர் நல்ல நண்பர்கள் அமைந்து விட்டால், சூழல் எனக்கு சரியா இருந்துச்சுன்னா எனக்கு என்ன தேவை? சூழல் தாங்க எல்லாத்துக்கும் காரணம் சில பேர் சொல்றாங்க. சில பேர் இல்லைங்க, என்னதான் சூழல்ல இருந்தாலும் மனசு கோளாறா இருந்தா என்ன பண்றது? என்னதான் பண்ணுனாலும் அவங்களுக்கு புரியலையே, மனம் கோளாறா வைத்திருக்கிறது விளைவாக தான் அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. சில பேர் 2ம் வேணுங்க, மனமும் வேணும் சூழலும் சரியா இருக்கு, 2 ஒன்ன மட்டும் வச்சுட்டு வேலைக்கு ஆகாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இத வந்து புரிந்து கொள்வதற்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலியமா நம்ம பார்ப்போம். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க வந்து வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன், அதாவது மாமிச உணவை அறவே தவிர்ப்பவர், மாமிச உணவே உயிர் என்று இருப்பவர். சோ 2 பேர் இருக்கிறாங்க, 2 பேரும் நண்பர்கள்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்ப அவங்க ஒருத்தர் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே ஒரு விருந்தினர் வீட்டுக்கு வர்றாங்க. இந்த சீனை வந்து நம்ம இமேஜின் பண்ணி, சோ அந்த விருந்தினர் வீட்டுக்கு உள்ள வரும்போது அந்த வீட்டுக்காரம்மாவுக்கு தெரியாது இவர் வந்து பியூர் வெஜிடேரியன், அவர் வந்து நான் வெஜிடேரியன் அவங்களுக்கு தெரியாது. அன்னைக்கு அவங்க வீட்டுல அப்படியே ஒரு ரத்த கலர்ல ஒரு நல்ல சிக்கன், ஒரு மாமிச உணவை தயாரிச்சு, சோ அதை கொண்டு வந்து இவங்க 2 பேருக்கும் நடுவுல வச்சிருக்காங்க. இந்தாங்க சாப்பிடுங்க. சோ இதுதான் சீனு. இந்த சீன்ல இருந்து சுகமும் வருது, துக்கமும் வருது. இதை நம்ம ஆராய்ச்சி பண்ணி இதற்கு முழு காரணம் என்ன அப்படின்றத நம்ம உள்ள போறோம். சோ இப்ப முதல்ல சீன் என்ன வருது அப்படின்னா, நான் ஒரு மாமிச உணவு இருக்கிறது, இந்த சைடு வந்து மாமிசத்தை உண்ணாத இருந்து ஒரு ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர். இவர் வந்து மாமிசம் தான் டெய்லி அவங்க வீட்டுல அந்த குடும்பத்திலிருந்து வந்தவர். சோ இவருக்கு பிடிக்காது, இவருக்கு பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அது உள்ள வந்த உடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் வந்து அந்த வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அவர் வந்து மிகுந்த கஷ்டத்துக்கு ஆளாவார். வாந்தி, குமட்டல் வந்து ஒரு கஷ்டத்துக்கு ஆளாகிறார். இந்த சைடு இருக்கிறவர் வந்து, அதாவது அந்த நான் வெஜிடேரியன் மிகவும் விரும்பி சாப்பிடுவார். நாக்கில் எச்சில் ஊற ஒரு சுகத்தை அனுபவித்தார். இப்ப சுகமும் துக்கமும் வந்துவிட்டது, சூழலும் வந்துவிட்டது. இப்பதான் மறுபடியும் அந்த கேள்வி கேட்க போறோம். சுகத்துக்கும் துக்கத்துக்கும் காரணம் மனமா சூழலா அப்படிங்கிறது தான் கேள்வி. சோ இதுல வந்து ஒருத்தர் துக்கத்தை அனுபவித்தார், ஒருத்தர் சுகத்தை அனுபவித்தார். காரணம் என்ன? இந்த மாமிச தட்டில் இருக்கும் அந்த மாமிசம் என்கின்ற ஒரு சூழலா, இல்லை அவர்களின் மனப்பதிவா அப்படிங்கிறதான் உள்ள போறோம். அப்ப எடுத்த உடனே பார்க்கலாம்னா, இவர் துக்கத்தை அனுபவித்தார், இவர் சுகத்தை அனுபவித்தார் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது என்ன? ஏங்க, இவர் அந்த மாமிச துண்டு வரப்போய் தானுங்க இவர் வந்து கஷ்டப்பட்டாரு. 2 பேரும் சந்தோஷமா தான் இருந்தாங்க, 2 பேரும் நிம்மதியா தான் இருந்தாங்க, நார்மலா தான் இருந்தாங்க. மாமிச துண்டு வந்தது, இதை அது வந்து அவருக்கு துக்கத்தை கொடுத்தது, இவருக்கு அது சுகத்தை கொடுத்தது.
அப்படி இருக்கும்போது இந்த மாமிச துண்டு தான் காரணம். அப்ப சூழல் தான் 100% அப்படின்னு ஒருத்தர் சொல்லலாம், நினைக்கலாம். ஆனா அது உண்மையா அப்படின்னு கீதையில என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு உள்ள போய் பார்த்தோம்னா அது இல்லைங்க, மனம்தான் காரணம்னு ஒருத்தர் சொல்ல வர்றார். எப்படி? இதுல மாமிச துண்டு என்ன செய்யுது? அது அதுவாட்டு இருக்கு. அது முடிவு செய்யவில்லை. ஓ, இந்த சைடு இருப்பவர் அந்த மாமிச துண்டு, அந்த வெஜிடேரியன், இவர் என்னுடைய பகைவன், இவன் இவனை நான் துக்கப்படுத்த வேண்டும் என்று அது தீர்மானித்து துக்கப்படுத்தியதா? இல்ல, இந்த சைடு இவர் என்னுடைய நண்பர், அதனால் அவருக்கு நான் சுகத்தை கொடுப்பேன் என்று அந்த மாமிசம் முடிவு செய்ததா அப்படின்னு அவர் கேட்குது. இப்போ மாமிசம் எதுவுமே முடிவு செய்யல, அதுவாட்டு இருக்கிறது, ஜடமாக இருக்கிறது. அதை இவர் துக்கமாக பார்க்கிறார், துக்கத்தை அடைகிறார். இவர் அத சுகமாக பார்க்கிறார், அதனால் இவர் சுகத்தை அடைகிறார். அப்போ மனம்தான் அங்க பிரச்சனை, சூழல் எங்க பிரச்சனை? அந்த பார்வை எப்படி பார்க்கிறாரோ அதுதானே அனுபவமாகிறது. அப்ப அந்த சூழலை துக்கமாக பார்க்கிறார், துக்கத்தை அடைகிறார். அந்த சூழலை சுகமாக பார்க்கிறார், இவர் சுகத்தை அடைகிறார். அந்த பார்வை என்பது மனம் சார்ந்த விஷயம், மனப்பதிவு. சோ அங்க சூழல் எதுவுமே பண்ணவில்லை, மனம்தான் இதுக்கு பொறுப்பு. இது எங்கே இவன் நண்பன் இவன் பகைவன் என்று முடிவு செய்தது, அதுவாக தான் இருக்கிறது. அவர்கள் பார்வை அப்படி அவர்களுக்கு சுகதுக்கத்தை கொடுத்தது, ஆதலால் மனம்தான் இங்கே சுகதுக்கத்துக்கு காரணம் என்று தெளிவாக புரிகிறது அப்படின்னு ஒருத்தர் அடுத்து எக்ஸாம்பிள் அடுத்து மறுவாதமாக வருகிறார். எங்க சொல்றேன், சரி, ஓகே, இவர் இதை வெறுத்தார், ஆதலால் இவர் துக்கத்தை அடைந்தார். இவர் இதை விரும்பினார், ஆதலால் இவர் சுகத்தை அடைந்தார். புரியுது? சோ வெறுத்தார் துக்கத்தை அடைகிறார், விரும்பினார் சுகத்தை அடைகிறார். புரியுது? சோ இந்த விருப்பும் வெறுப்பும் மனசுக்குள்ள இருந்ததுதான் சுக துக்கத்துக்கு காரணம். சூழல் என்ன செய்தது அப்படின்னு நீங்க பாதிடுறீங்க. நான் உங்களுக்கு மறுபடியும் ஒண்ணு கொண்டு வர்றேன் அப்படின்ட்டு அந்த சூழல் தான் காரணம் என்கின்ற நினைக்கின்ற அந்த நபர் என்ன வாதிட்டாங்க. சரி, இந்த விருப்புக்கும் வெறுப்புக்கும் காரணம் என்ன அப்படின்னு யோசி. இவர் வளர்ந்து வந்த விதம், இவர் இந்த மாதிரி குடும்பத்தில் பிறந்து அந்த குடும்பத்தில் நான் வெஜிடேரியன்னா ஒரு பாவச் செயல், அது சாப்பிடக்கூடாது, அது மகா பாவம் என்று அந்த குடும்பம் அவர்களுக்கு போதித்து, அந்த சூழல் போதித்து அந்த வெறுப்பை திணித்தது. இங்கே அதுதான் உயர்தரமானது, அதுதான் வலிமையானது, அதுதான் சுவையானது என்று இவர்களின் குடும்பம். அவன் பிறந்த உடனே 2 பேருக்குமே அந்த குடும்பம் போதித்தது. இவர் அப்படியே அந்த ஆச்சாரமான ஃபேமிலியில வந்தாரு, அதனால் அவர் மாமிசத்தை வெறுக்கிறார். இவர் இந்த ஃபேமிலியில வந்தாரு, ஆதலால் இவர் மாமிசத்தை விரும்புறாரு. சோ அப்போ அந்த விருப்பும் வெறுப்பு தான் காரணம் என்று ஒத்துக்கொண்டாலும் அந்த விருப்புக்கும் வெறுப்புக்கும் மூலமாக இருப்பது சூழல் தானே, அவர் வளர்ந்து வந்த சூழல் தானே, அவர் வளர்ந்து வந்த அவங்க அப்பா அம்மா அந்த குடும்ப சூழல் தானே அந்த வெறுப்பை திணித்தது. அப்படி பார்த்தாலும் சூழல் தானே இங்கே திணித்தது. மறுபடியும் இங்கே இவர் விரும்பியதற்கு காரணம் என்ன? அவருடைய சூழல் அவர்களுக்கு அப்படி திணித்தது அப்படின்னு கொண்டு வர்றாரு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? அப்ப சூழல் தாங்க காரணம், விருப்பு வெறுப்பு தான் காரணம். நீங்க சொல்றதை வெறுப்புக்கும் காரணம் அந்த சூழல் தானே அப்படின்னு அவர் சொல்றாரு. மறுபடியும் இவர் வர்றாரு, இல்லைங்க, அதற்கும் காரணம் மனம் தான். எப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு ஒரே குடும்பத்துல 2 பசங்க, 2 குழந்தைகள்னு வச்சு, இல்ல அண்ணன் தம்பி, ஒரே சூழல், ஒரே குடும்பத்துல, ஒரே ரிலேட்டிவ், ஒரே ஃப்ரெண்ட்ஸு, ஒரே தெரு, ஒரே சொந்தக்காரர்கள், ஒரே தெரு, எல்லாம் ஒண்ணுதான், சூழல் ஒண்ணுதான். ஆனா அந்த இருவரில் ஒருவனுக்கும் இன்னொருவனுக்கும் மனதளவுல டிஃபரன்ஸ் நிறைய இருக்கு, மென்டாலிட்டியில டிஃபரன்ஸ் நிறைய இருக்கு. அப்போ அவனுக்கு ஒரு விஷயம், குடும்பத்துல எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் பிடிக்கும், அவனுக்கு மட்டும் பிடிக்காது. அப்ப இந்த ஃபேமிலியில பிறந்த ஒருவனுக்கே எனக்கு நான்வெஜ் பிடிக்காது, வெஜிடேரியன் தான் வேணும். இங்க இருக்கிறவன் திருட்டுத்தனமா நான் வெஜிடேரியன் சாப்பிடுவான், என்னதான் குடும்பம் போதித்தாலும். அப்ப சூழல் ஒன்றுதான், 2 பசங்களுக்கும் சூழல் ஒன்றுதான். அப்ப ஒரே சூழலில் பிறந்த இருவர் வெவ்வேறு விதமான மனப்பதிவுகளை கொண்டுள்ளார் என்பதை புரிந்து கொள்ளும்.
ஒத்துக்கொண்டுதான் ஆகணும். அண்ணன் தம்பி, குழந்தை, 2 வயசு குழந்தை இல்ல 3 வயசு குழந்தை வச்சுக்கோங்க. ஒரே சூழல், ஒரே அப்பா அம்மா, ஒரே ரிலேட்டிவ், ஒரே பக்கத்து வீட்டுக்காரங்க, ஒரே தெரு, ஒரே சூழல். ஒரே சூழல்ல 2 விதமான மென்டாலிட்டியில குழந்தைங்க இருக்கு. எப்படி இருக்கிறாங்க? நான் சொல்றது 3 வயசுக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் மாறுறாங்க. 3 வயசுக்குள்ள, 2.5 வயசுக்குள்ள ஒரு குழந்தை கையில சாக்லேட் வச்சிருக்கோம். ஒரே வீட்டுல பிறந்த ரெட்ட குழந்தைன்னு வச்சுக்கோம். ஒண்ணு கேட்டா கொடுக்கணும், இன்னொன்னு வந்து குடுங்கும் சாக்லேட். இந்த குழந்தை எங்க இருந்து கொடுக்கும் தன்மையை கற்றுக்கொண்டது, அந்த குழந்தை எங்க இருந்து கொடுக்கும். அப்ப அந்த குடும்பத்துல எல்லாமே நடக்குது, சூழல் எல்லாமே கற்றுக் கொடுத்துருக்கு. ஆனா தேர்ந்தெடுப்பது அந்த குழந்தை உள்ள அந்த மனம்தான் பார்த்து தேர்ந்தெடுக்குது. அப்போ ஒரு குழந்தை வந்து கிளியனா வந்து ஒன்ன தேர்ந்தெடுக்குது, இன்னொரு குழந்தை தேர்ந்தெடுக்குது. அப்படி பார்த்தா அந்த சூழல் தான் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்குதுன்னா, ஒரே சூழலிலே வரும் ஒரே குழந்தைகள் ஒன்று போலதானே வரணும். அதை உள்வாங்குது 2 வேற வேற தானே இருக்கிறாங்க. ஸ்கூல்ல ஒரே டீச்சர், ஒரே ஃப்ரெண்ட்ஸு, ஒரே கிளாஸு, ஒரே இம்போசிஷன், ஒரே பயிற்சி, ஒரே டெஸ்ட். அப்போ சூழல் ஒன்றுதான். 50 பேர் 50 மார்க் 50 விதமான மார்க் 100, ஒருத்தன் ஃபெயிலு, ஒருத்தன் 50, ஒருத்தன் 80. ஏன் வாங்குறேன்? ஒரே சூழல் தான். அப்ப சூழல் ஒன்றாக இருந்தாலும் அது எத்தனையோ விதங்கள் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அதை எடுத்துக்கொள்வது மனம்தானே ஒழிய சூழல் அல்ல. அப்ப என்னதான் சூழல் இவர்களுக்கு கற்றுக் கொடுத்தாலும் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மனம் முடிவு செய்தால் மட்டுமே அதை எடுத்துக்கொள்ள முடியுமே ஒழிய சூழலால் ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப கை குழந்தை இருக்கிறது, உணவு தாய் ஊட்டுகிறார், திணிக்கிறார், என்ன பண்ணுது? வாயை மூடிக்குது. எக்ஸ்ட்ரா திணிச்சா துப்பிடுது, அதுக்கு மீறி திணிச்சா வாந்தி எடுக்குது. அப்ப ஊட்ட முடியினால தாயினால ஊட்டும். அப்ப சூழல் திணிக்கிறது இல்லையா? அப்ப சாப்பிட்டுருக்கலாம்ல அந்த குழந்தை. குழந்தை நீங்க பிடிக்குத, நான் சாப்பிட மாட்டேன். அப்ப சூழல் திணிக்குது கை குழந்தையிடம். ஆனா குழந்தை வந்து அதை கேட்கிற மாதிரியே இல்லை. சோ அப்ப வந்து தெளிவா இருக்கு, தன் மனம் எதை செய்கிறதோ அதுதான் அது வந்து முடிவு செய்கிறதே ஒழிய அந்த சூழலினால் அந்த சூழல் பழக்கப்படுத்தி இவர்கள் வந்தார்கள் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. சோ அதனால் அவர்கள் ஒரே குடும்பத்தில் இருந்து வந்தாலும், குடும்பம் என்னதான் போதித்து திணித்தாலும், ஒரே குடும்பத்தில் வெவ்வேறு விதமாக அவர்கள் இருக்கிறத வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக வளர்ந்து வந்த சூழலும் அதை முடிவு செய்யவில்லை. அவர்களின் மனப்பதிவு அதை முடிவு செய்தது. அவன் அந்த சூழலை ஒருவன் மனம் ஏற்றுக்கொள்கிறது, ஒரு சூழலை மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப மனம் தான் பிரதானம். இங்கேயும் அந்த நான் வெஜிடேரியன் மாதிரி அது சூழல் என்பது ஜடமாக தான் இருக்கு. இன்னொரு இடத்துல பார்த்தோம்னா சூழல் எல்லாமே கற்றுக் கொடுக்கும். கிளாஸுக்கு போயிருமா. இப்ப அவர் சொன்னார் இல்லையா, இவர் வந்து இந்த ஃபேமிலியில பிறந்தவர்ப்பா, நான் வெஜிடேரியனே அவங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு. பையனு ஸ்கூலுக்கு அனுப்புவாரு. ஸ்கூலுக்கு அனுப்புனா அங்க வந்து நான் வெஜிடேரியன் சாப்பிடுற ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, வெஜிடேரியன் சாப்பிடுற ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. கிண்டல் பண்ணுவான், நீ சாப்பிட்டுதான் ஆகணும்ட்டு அதை திணிப்பாங்க. அதுல அப்ப சூழல் தான் காரணம்னா அதுல சில பேர் மாறுறவங்க இருக்காங்க, சில பேர் மாறாமல் போய் கொண்டிருக்கிறான். அப்ப மாறுறது மாறாதது யார் கையில இருக்குன்னா அவன் பழகி வந்த சூழல்ல தான் இருக்கே தவிர, பழகி வந்த சூழல் என்னதான் திணித்தாலும் அவன் ஏற்றுக்கொள்ளும் மனதில் தானே இருக்கிறதே ஒழிய சூழலில் இல்லை. ஆனா சூழல் எல்லாமே கற்றுக் கொடுக்கும், எல்லாத்தையுமே சூழல் கற்றுக். அப்ப சூழல் எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்தாலும் ஏதோ ஒன்றுதான் எடுத்துக்கிறது மனம். அப்ப சாய்ஸ் யார்கிட்ட இருக்கு? இவர் தான் எடுத்துக்கிறாரு. அந்த தெருவுலயே அடுத்த பக்கத்து வீட்டுக்காரன் நான்வெஜ் சாப்பிடுவான், அப்புறம் வீட்டுல சாப்பிடக்கூடாது. ஒரு குழந்தை பக்கத்து வீட்டுக்காரனை கேட்குதுன்னா கேட்கல, அவனுக்கு அது பிடிச்சிருக்கு, அதை கேட்கிற மாதிரி எடுத்துக்கணும். வீட்டுல ஒரு குழந்தை வீட்டு சொல்றதை எடுத்துக்கணும். அப்படி பார்க்கும் போதும் சூழல் என்னதான் அவர்கள் சிறு வயதிலே இருந்தே போதித்தாலும் அந்த மனம்தான் முடிவு செய்கிறது, இதை எடுத்துக் கொள்ளலாமா வேண்டாமா. அதனால் சூழலிடம் பலி போடாதீங்க. சூழல் மீது பலி போட்டா ஒரே சூழல்ல இருக்கிற ஒரே பாயிண்ட் தான், சூழல் ஒரே சூழல்ல இருக்கிறவங்க ஒரே மாதிரி இருக்கும். சூழல் தான் காரணம்னா எல்லாம் வெவ்வேறு விதமால இருக்கிறாங்க. அதனால் 100% மனம் தான் முடிவு பண்ணுது அவர் சொல்றாரு.
சரின்னு ஒத்துக்கிட்டு 3வதா மறுபடியும் வாக்குவாதம் பண்றாரு. சூழல் தான் காரணம் என்கின்ற அவர் என்ன வாக்குவாதம் பண்றாருன்னா, சரிப்பா உடுப்பா, விருப்பும் வெறுப்பும் மனதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லிட்ட, அந்த சிக்கன் காரணம் இல்லை. 2வது அவர்கள் வளர்ந்து வந்த விதமும் காரணம் அல்ல, அந்த வளர்ந்து வந்த விதமோ எல்லாமும் கற்றுத்தருகிறது. ஆனால் எதை எடுத்துக்கொள்ள வேண்டும், எதை விட வேண்டும் என்று அவர்கள் மனம் முடிவு செய்து ஒன்றை எடுத்துக் கொள்கிறார்கள், ஒன்றை விட்டு விடுகிறார்கள். சோ அதுவும் சூழல் காரணம் அல்ல, சோ மனம்தான் காரணம் என்று சொல்லப்படுகிறது. சரி, அப்ப 3வதா ஒரு பாயிண்ட் அவர் கொண்டு வர்றாரு. சரி விடு, ஒரு சூழல் காரணம் இல்ல, மனம்னு ஏற்றுக்கொண்டார். சூழலுக்கு ஒரு பெர்சன்டேஜாவது கொடுப்பா, 100% மனம் சொல்லாது. எதுக்கு அப்படின்னா, இம்பாக்ட், ஒரு தாக்கம். அப்ப அந்த சிக்கன் பிளேட் இவங்களுக்கு முன்னாடி வந்து அது வராத வரைக்கும் சந்தோஷமாக இருந்தார். வந்த உடனே இவர் சுகத்தை அடைந்தார், இவர் துக்கத்தை அடைந்தார். அது எனக்கு புரிகிறது. ஆனால் அந்த அது விருப்பு வெறுப்பு தான் காரணம், அவர் வளர்ந்து விழுந்த காரணம் கூட அல்ல. சிக்கன் பிளேட் வர போய் தானே, அந்த இம்பாக்ட் தானே, ஒரு தாக்கம் தானே ஒரு சுகத்துக்கும் துக்கத்துக்கும் காரணமானது. அது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்க சூழல் ஒண்ணுமே, சூழல் அதுக்கு ஒரு பெர்சன்டேஜாவது கொடு. 100% எல்லாத்துக்கும் பணம் பணம் சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அப்ப அதுக்கு ஒரு சின்ன பெர்சன்டேஜ் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த சூழல், அதாவது இம்பாக்ட், ஒரு தாக்கம். அதுக்கப்புறம் அவருடைய மனம்தான் சுகத்தை கொடுத்தது, துக்கத்தை கொடுத்தது, ஏற்றுக்கொள்ளலாம். அந்த சுகத்தையும் துக்கத்தையும் உள்ள இருக்கிற தூண்டுச்சு இல்லையா, தாக்கத்தை ஏற்பட்டுச்சு இல்லையா, அதுக்கு ஒரு பெர்சன்டேஜ் கொடுக்கணும் இல்லையா. அப்ப சூழல் அப்படின்னு அந்த தாக்கத்துக்கு ஒரு பெர்சன்டேஜ் கொடு. அதை எப்படி முழுக்க முழுக்க மனம் என்று சொல்ல முடியும்? ஆதலால் சூழலின் இம்பாக்டும் அங்க இருக்கு அப்படின்ட்டு அந்த சூழலுக்கு என்று சொல்லுகிறவர் வாதிடுகிறார். மறுபடியும் இவர் வர்றார், இல்லை, இம்பாக்டுக்கு காரணம் மனப்பதிவு தான், சூழல் அல்ல. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அது என்ன, நம்ம பொதுவா சூழல் மேல பழிய போட்டுதான் எல்லாத்துக்கும் தப்பிச்சுக்கிட்டே இருக்கோம். ஏங்க, நீங்க பண்ணீங்க, நீங்க கோபத்தை கிளப்பி விட்டீங்க, நீங்க இது பண்ணிட்டீங்க, நான் பாட்டு இருந்தேன் அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் சூழல் தான் காரணம் நம்ம தப்பித்துக் கொண்டிருக்கோம். கீதையில அப்படி சொல்லல, எல்லாத்துக்கும் காரணம் நீ, மனம்தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி, அது எப்படி இம்பாக்டுக்கு காரணம் இல்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நமக்கு அதுக்கு வேற ஒரு உதாரணம் புரிய வைக்கணும். இப்போ ஒருத்தர் இருக்கிறார், அவர் ஒரு கார் வாங்கணும்னு ஆசை. இது வரைக்கும் அவர் கார் வாங்க, அவர் ஒரு ஆபீஸுக்கு ஒரு 10 கிலோமீட்டர், ஒரு 5 கிலோமீட்டர், ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் டூ வீலர்ல போயிட்டு தான் வந்தார். ஒரு 10 வருஷமா 15 வருஷமா அவர் வீட்டுக்கும் ஆபீஸுக்கும் ஒரே ஆபீஸுக்கும் போயிட்டு வர்றாரு. அப்போ ஒரே ஆபீஸுக்கு அவர் போயிட்டு வரும்போது அதே ரோட்ல தான் போயிட்டு வர்றாரு, மெயின் ரோடு. இப்ப அவர் என்ன பண்றாருன்னா, நம்ம கார் வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்றாரு. அப்ப கார் வாங்குறதுன்னா என்ன அப்படின்ட்டு ஒரு காரை சூஸ் பண்றாரு. ஒரு 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 கம்பெனி கார், ஏதாவது ஒரு மாருதி கார், மாருதி பிராண்டுல ஒரு பச்சை நிறமான ஒரு காரை வாங்குறாரு. காரை வாங்கிட்டாரு. காரை வாங்கிட்டு அதே ரூட்ல ஆபீஸுக்கு இப்ப போறாரு. ஆபீஸுக்கு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அதே பச்சை நிற கார்கள் அவருக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. ஓ, நம்மள மாதிரி கார் வச்சிருக்கானே, அதே பிராண்ட் பச்சை காரு, அதே பிராண்ட், அதே மாறுகிற பச்சை கார் அவருக்கு முன்னாடி அவர் வாங்கின அதே மாடலு, அதே காரு, அதே பிராண்டு அப்படியே அவர் முன்னாடி போச்சு. கரெக்டா ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி, ஓ, 8 பேரு நம்மள மாதிரி கார் வச்சிருக்காங்க. இன்னைக்கு வரும்போது நான் பார்த்தேன், 8 9 கார்கள் நம்மள மாதிரியே கார் வச்சுட்டு போனதை நான் பார்க்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்ப இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, அவர் ஆபீஸுக்கு போயிட்டு தானே வந்தாரு 20 வருஷமா. அப்ப எத்தனை பச்சை நிற அந்த பிராண்ட் உள்ள அந்த மாடல் காரை பார்த்திருப்பாரு. ஆனா அது எதுவுமே அவர் தாக்கத்தை ஏற்படுத்தல.
இவர் மனசுக்குள்ள ஒண்ணு கொண்டு போய் வச்சுட்டாரு, நான் வாங்கிட்டேன் அப்படின்னு. வாங்கிட்டேன்னு கொண்டு வந்து வச்சதும், வாங்கலாம் என்று நினைத்து கொண்டு வச்சதும், போகும்போது பார்த்தா அதெல்லாம் இவருக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது. ஆஹா, 1, 2, 3, இத்தனை பேர் வச்சிருக்காங்களா அப்படி. அப்ப மீதி கார் எந்த காரும் தாக்கத்தை ஏற்படுத்தல. இத்தனை கார்கள் இத்தனை நாள் சென்றதா என்று கூட அவர்களுக்கு தெரியவில்லை. அப்ப தாக்கத்தை ஏற்படுத்துவதும் உள்ளே இருக்கிற மனப்பதிவு தான் புரிஞ்சுக்கிறோம். வீட்டுக்கு போறோம். நானே ஒரு கிளாஸ் எடுக்கிறேன். முன்னாடி வந்து ஒரு 10 பெண்கள் உட்கார்ந்துருக்காங்க. முன்னாடி ஒரு அம்மா உட்காந்து டீப்பா கேட்டாங்க. அவங்கள பார்த்தா கிளாஸ் வந்து ரொம்ப மும்மரமா போச்சு. அவங்கதான் டவுட் கேட்டாங்க. கிளாஸ் கேட்டோம். நல்ல கிளாஸ் நல்லா போச்சு. அந்த கிளாஸ் முடிஞ்சிட்டு வந்த உடனே நம்ம ஃப்ரெண்டு ஒரு அம்மா கேட்டாங்க, என்ன கவனிச்சீங்களா? என்ன கவனிக்கிறீங்க? இல்ல, அந்த அம்மா ஒரு தோடு போட்டிருந்தாங்களே, அது லேட்டஸ்ட் டிசைன், இப்பதான் வந்திருக்கு, அவ்வளவு ஈஸியா எல்லாரும் வாங்க முடியாது, அது எவ்வளவு விலை தெரியும் நான் சொன்னேன். தோடு போட்டாங்கன்னு தெரியலையே. நான் அதை அவங்க மூஞ்சியை பார்த்து தான் பேசுறேன். அவங்க சொல்றதுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். திட்ட கிளாஸ் 3 மணி நேரம் மேல போகுது. அப்படியே அவங்கள அவ்வளவு நேரம் பார்த்திருக்கேன் கிளாஸ்ல. அவங்கள பார்த்து பேசுறேன். ஆனா அந்த காதில் இருந்த தோடு எனக்கு எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தல. ஏன்னா அதை பற்றின பதிவு என்கிட்ட இல்ல. அதுல எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. அதுல பத்தின நாலேஜும் எனக்கு இல்ல, இன்ட்ரெஸ்டும் இல்ல. அதன் விளைவாக அது எனக்கு தாக்கத்தை ஏற்படுத்தல. ஆனா பக்கத்துல இருந்த அம்மா சூப்பரா சொல்றது, அவங்க வந்து அந்த அம்மாவை பார்த்து பேசவும் இல்லை. 10 நிமிஷம் உட்கார்ந்தாங்க. கரெக்டா அந்த தோடை கண்டுபிடிச்சு தாக்கம் ஏற்படுத்தியது. அப்ப அந்த தோடு அவர்களுக்கு தாக்கம் ஏற்படுத்தியது, எனக்கு ஏன் தாக்கத்தை ஏற்படுத்தலை அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா என்கிட்ட அந்த பதிவு இல்ல, அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, அதுல பத்தின அறிவு நாலேஜ் எனக்கு. அவங்களுக்கு அதை பத்தின அறிவு நாலேஜ் எல்லாம் இருக்கு, அதை பத்தின அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டும் இருக்கு. அதன் விளைவாக அவங்க வந்து அந்த தாக்கம் ஏற்படுத்தியது அப்படின்னு பார்க்கணும். அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது அப்படின்னு பார்த்தா, தாக்கத்துக்கும் காரணம் மனம் தான். சோ அதுதான் இங்க பிரச்சனையே. இப்போ நம்ம வந்து இன்னொரு உதாரணம் கூட எடுத்துக்கலாம். வெளியூர்ல இருந்து ஒரு 4 ஆண்கள் 4 பெண்கள் வர்றாங்க. வெளியூர், மெட்ராஸே பார்த்ததில்லை. அப்ப அந்த மெட்ராஸ் மெயின் ரோட்ல, மார்க்கெட் ரோடு என்று அழைக்கப்படுகின்ற மெயின் ஏரியா, அங்க ஏகப்பட்ட ஜவுளி கடைகள், ஏகப்பட்ட ஹோட்டல், அது போக ஏகப்பட்ட பார், தண்ணி அடிக்கிறவங்களுக்கு பார், எல்லாமே நிறைந்திருக்கிற ஒரு பெரிய ஒரு பாஷான ஏரியா. அப்ப அந்த ஏரியாக்குள்ள ஒரு 10, 12 பேர், ஒரு 6 பெண்கள் 6 ஆண்கள் அப்படியே நடந்து வர்றாங்க. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் நடந்து வரணும். ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது. அது அந்த மார்க்கெட்டும் பிரம்மாண்டமாக இருக்கிறது. ஆகாய உயர கட்டடங்கள் நிறைந்திருக்கின்றன. சரின்ட்டு அவங்க பார்த்துட்டு நடந்துட்டு வர்றாங்க. 1.5 கிலோமீட்டர் முடிஞ்ச பிறகு ஒரு அம்மா சொல்லுது, அப்பா 8 ஜவுளி கடை இருந்தது. ஒவ்வொன்னும் எவ்வளவு பெருசு தெரியுமா? எத்தனை மாடி தெரியுமா? எப்படி ஒரு அலங்காரம் தெரியுமா? என்ன ஒரு கூட்டம் தெரியுமா? அப்படின்னு ஜவுளி கடையை சொல்லிச்சு. அந்த மெயினா வந்து அந்த லேடிஸ். நம்ம ஆளுங்களை ஒரு 3 பேர் சொன்னா, பாரு எத்தனை பார் இருக்கு, 4 பார் இருந்ததே, எல்லாம் ஹை கிளாஸ் ஏசி அட்டாச்மெண்ட்ல, அடாடாடா வேற லெவல்ல இருந்ததே அப்படின்னு இவனுக்கு பார் கண்களுக்கு தெரிந்தது. ஓஹோ, ஜவுளி கடை அத்தனை இருந்ததா அவருக்கு தெரியல. அந்த அம்மாவுக்கு இத்தனை பார் இருந்ததான்னு தெரியவே. மீதி 3 பேர் சொன்னா, எப்ப 6 ஹோட்டல், வேற லெவல். அவனுக்கு சாப்பாடுல இன்ட்ரெஸ்ட், சாப்பாடு பத்தின நாலேஜ் இருக்கு, அவனுக்கு கண்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியது ஹோட்டல். இவருக்கு வேற இதுல இன்ட்ரெஸ்ட், அதனால பாரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. அவங்களுக்கு அந்த உடைகள் மேல ஒரு இன்ட்ரெஸ்டும் நாலேஜ் இருக்கு, ஆதலால் அந்த ஜவுளி கடைகள் தாக்கத்தை ஏற்படுத்தின. ஆனா ஒரே தெருவில் 3ம் இருந்தன. 3ம் யாருக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தல. தாக்கத்தை ஏற்படுத்தியது அவர்கள் மனதில் இருக்கும் அந்த நாலேஜ் தான் தாக்கத்தை வாங்கி கொண்டதே ஒழிய
அவர்களாக அந்த சூழல் அவர்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லி. அப்ப சூழல் தாக்கத்தை ஏற்படுத்தலையா? அதுதான் இங்கேயும் சொல்லப்பட்டது. அப்ப அந்த சிக்கன் பிளேட் வந்த உடனே சிக்கனை பத்தி நாலேஜே இல்லாத, சிக்கனை அனுபவிக்காத, சிக்கன் இப்படிதான் என்று தெரியாத ஒருத்தர் அங்க உட்கார்ந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த பிளேட் வந்தாலும் அவருக்கு ஒண்ணுமே தோன்றி இருக்காது. அவருக்கு எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. ஏன்னா அவர் எந்த இன்ட்ரெஸ்ட்ல இருக்கிறாரோ அதுதான் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு ஓவியர் வீட்டுக்குள்ள போறார், 2, 3 ஓவியம் அந்த வீட்டுல அருமையா இருந்தது, அந்த ஓவியம் நம்மளும் பார்த்திருப்போம், நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது. அவருக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது. ஏன்னா அதை பத்தின நாலேஜ் இன்ட்ரெஸ்ட் அவருக்கு இருக்கு. அப்ப அந்த சிக்கனை பத்தின நாலேஜ் இன்ட்ரெஸ்ட் அவங்க இல்லாதவனுக்கு அந்த சிக்கன் பேட்டு தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஏதோ கொண்டு வந்து வைக்கிறத கூட கவனிக்காம இருந்திருப்பான். வாத்தியார் பாடம் நடத்துறாரு, ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தல. கத்துறாரு, ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தல. ஏன்னா உள் வாங்கணும் இல்லையா? தாக்கம் எப்படி ஏற்படுத்தும்? அதுல இருக்கிற இன்ட்ரெஸ்டும் நாலேஜ் தான் தாக்கத்தை ஏற்படுத்துமே தவிர சும்மா எல்லாம் தாக்கத்தெல்லாம் ஏற்பட முடியாது. அப்படி தாக்கம் ஏற்படுத்துவதற்கு ஒரு சூழலுக்கு தகுதி இருந்தால் எல்லாவனையும் மாத்திடலாம் ஒரே செகண்ட்ல. அவர்கள் மனம் முடிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது இங்க மேட்ரு. சோ அப்படி பார்க்கும்போது அந்த சிக்கன் பிளேட் முடிவு செய்யவில்லை. அப்ப யார் முடிவு செய்வது? தாக்கத்துக்கும் அவர்களின் மனப்பதிவுதான். அப்போ முதல்ல இருந்து பார்த்தோம், சுகத்துக்கும் துக்கத்துக்கு காரணம் அதில் இருக்கும் விருப்பும் வெறுப்புதான் காரணம். அந்த விருப்புக்கும் வெறுப்புக்கும் காரணம் அவர்கள் வளர்ந்து வந்த சூழல் அல்ல, சூழல் அனைத்தையும் தான் கற்றுக் கொடுக்கிறது. அப்போ அந்த சூழலிலிருந்து அவன் விரும்பியதை எடுத்துக் கொள்கிறான், வெறுப்பதை தள்ளிவிடுகின்றான். அப்படி பார்க்கும்போது அந்த விருப்பு வெறுப்பு காரணம் அந்த சூழல் அல்ல. இல்லைங்க, அந்த தாக்கத்தை ஏற்படுத்தியதற்கு காரணம் அவர்கள் மனதில் இருக்கும் அந்த இன்ட்ரெஸ்டும் அனுபவம் நாலேஜும் தான் காரணமே ஒழிய கண்டிப்பா அந்த விஷயம் அந்த சூழல் அல்ல அப்படிங்கிறத. சோ அப்ப இந்த எக்ஸாம்பிள்ல நம்ம முழுக்க பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு இவ்வளவு நேரம் நம்ம பார்த்ததுல இருந்து ஒண்ணு புரிகிறது, அனைத்துக்கும் காரணம் மனம்தான் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. பட் இருந்தாலும் ஒரு 2, 3 எக்ஸாம்பிள சொல்லி அந்த மனம்தான் அப்படிங்கிறத வச்சிடலாம். அதுக்கப்புறம் 2வது எக்ஸாம்பிள் ஒரு கேள்வி என்ன கேட்கிறாங்க, ஒருத்தர் பிச்சை எடுக்கும் சூழலுக்கு தள்ளப்பட்டார். ஒரு வியாபாரம் பண்ணி கொண்டிருந்தார், அந்த வசதியாக அந்த வியாபாரம் நஷ்டமாகி கடன் பட்டு கடன் கட்ட முடியாமல் ஒரு பிச்சை எடுக்கும் நிலைக்கு தள்ளிவிடுகிறார். பிச்சை எடுக்கும் நிலை, அந்த பிச்சை எடுக்கும் நிலை என்கின்ற சூழல் ஒருவனை கஷ்டம்தானே படுத்துங்க. என்னதான் சூழல் இல்லை அப்படின்னு சொன்னாரு, பிச்சை எடுக்கும் நிலைக்கு ஒருத்தர் சென்று விட்டால் அந்த சூழல்ல அவன் எவ்வளவு கஷ்டப்படுவான். அங்க மனம் என்ன பண்ணுது? அந்த சூழல் தானே அவனை கஷ்டப்படுத்தியது. பிச்சை எடுக்கும் நிலைக்கு தள்ளிவிட்டார்கள், தள்ளிவிட்டது ஒரு சூழலில். அப்ப அந்த சூழல் அவரை கஷ்டப்படுத்துகிறது. பிச்சை எடுக்கும் நிலைக்கு அவர் போயிட்டாரு, பிச்சை எடுக்கும் நிலைக்கு ஒருத்தர் சூழல் தள்ளிவிட்டது அப்படின்னு நம்ம ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப பிச்சை எடுக்கும் நிலைக்கு தள்ளிவிடப்பட்டது அவர்கள் எதிரிகளினால். அப்ப இப்ப அவர் கஷ்டப்படுறதுக்கு காரணம் அந்த சூழலை தாங்க. பிச்சை எடுக்கும் நிலையில ஒருத்தர் இருந்தா அவர் கஷ்டப்படாம என்ன பண்ணாரு? அவர் மனசு என்ன பண்ணுது? அவர் நேர்மையா தான் இருந்தாரு, நேர்மையா தான் வியாபாரம் பண்ணாரு, தெளிவா தான் வியாபாரம் பண்ணாரு. ஆனா அந்த பிச்சை எடுக்கும் சூழல் இப்ப அவரை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறது. சூழல் தானே கஷ்டப்படுத்தியது அப்படின்னு ஒருத்தர் சொன்னா அதற்கு என்ன சொல்றாங்க? அப்ப பிச்சை எடுக்கும் சூழல் அனைவருக்கும் கஷ்டத்தை கொடுக்கணும். அப்ப பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறவங்க அதை நிரூபிப்பதற்கு ஒரு நாள் ஒருத்தரை கூப்பிட்டு போயாச்சு. ட்ரெயின்ல பிச்சை எடுக்கிறாங்க. சோ சென்னையில தாம்பரம் டு பீச் வரைக்கும் ஒருத்தர் பிச்சை எடுக்கிறாரு. அப்ப பிச்சை எடுத்துட்டு இருக்கும் போது அவர்கிட்ட போய், ஏங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு பிச்சை எடுக்கிறீங்க, நம்ம ஃப்ரெண்டு பெரிய கம்பெனி வச்சிருக்கிறாரு, நேரம் வந்துருங்க நம்ம கம்பெனிக்கு, 8 மணி நேரமா வேலை, கௌரவமான வேலை, தங்குறதுக்கு இடம் கொடுத்துருவாரு, 3 வேளை சாப்பாட்டுன்னு போட்டுருவாரு. சோ மாசம் ஒரு 15,000 20,000 கிட்ட ஒரு சம்பளத்தையும் உங்களுக்கு கொடுத்துருவாரு. நல்ல கௌரவமான வேலை, நீங்க வந்துருங்க அப்படின்னு கூப்பிட்டு பாருங்க சார். அவர் போய் கூப்பிடுறாரு, மாசம் ஒரு 15,000 கொடுத்துருக்கோம், தங்குறதுக்கு இடம் கொடுத்துருக்கோம், சாப்பாடு போட்டு வந்துருங்க
வர மாட்டான். வேலை இல்லாமையா இருக்கு? வேலை ஆள் இல்லாம தானே நம்ம வந்து நார்த் இந்தியால இருந்து இறங்குறோம், வடநாட்டுல இருந்து ஆளுங்க இறக்குறாங்க. ஏன்? வேலை பார்க்க ஆள் இல்லை, அங்க இருந்து இறக்குமதி பண்றாங்க. அப்ப இங்க இவர் பிச்சை எடுத்துட்டு இருக்காருன்னா வேலை இல்லாமையா பிச்சை எடுத்துட்டு இருக்காரு? அவரு அதுதான் சுகமாக தெரியுது. அந்த சூழலை அவர் சுகமா பார்க்கிறார். அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, என்னங்க இது, நான் பாட்டு தாம்பரம் டு பீச்சு அப்படியே ஏறிட்டு ஒரு ஒரு மேக்சிமம் மறுபடியும் வந்துருவேன். தாம்பரம் டு பீச், பீச் டு தாம்பரம் வந்தாருன்னா ஒரு 400 ரூபா, 500 ரூபா, 600 ரூபா வசூலா மினிமம். ஒரு நாளைக்கு 1000 கூட வசூலாயிரும். 500 ரூபா, 600 ரூபா வசூலாயிரும். இப்ப சொன்னா சம்பளம் எனக்கு கிடைச்சிருச்சு. எவ்வளவு நேரம்? 3 மணி நேரத்துல முடிஞ்சு போச்சா? நான் பாட்டு வீட்டுக்கு வந்து இறங்கிருந்தேன். உங்ககிட்ட வேலைக்கு வரணும்னா நீங்க இந்த டயத்துக்கு வாங்க. நான் ட்ரெயின்ல மத்தியானம் 12 மணிக்கு ஏறி 4 மணிக்கு கூட முடிச்சுக்குவேன். இல்ல ஈவினிங் 4 மணிக்கு ஏறி 7 மணிக்கு கூட முடிச்சுக்குருவேன். இல்லைன்னா ஒரு நாள் லீவ் போட்டு ரெண்டு ஷிஃப்ட் அடிச்சேன்னா அந்த சம்பளத்தை நான் வாங்கிக்குவேன். ஆனா உங்ககிட்ட இருந்த முடியுமா? நீங்க இந்த டயத்துக்கு வாங்க, இந்த டயத்துக்கு போங்க, இந்த டயத்துக்கு சாப்பிடணும் அப்படின்னு என்ன கண்டிஷன் போடுவீங்க? அதெல்லாம் நமக்கு ஒத்து வராது சாமி. ஏறணுமா, வந்தோமா, முடிச்சோமா, ஒரு கோட்டர் அடிச்சோமா, பிளாட் ஆனாமான்னு இருக்கணும். அடுத்த வேலையை பார்க்கணும். உங்களுக்கு அடிமையாகி ஒரு நாள் லீவ் வேணும்னா உங்கள்ட்ட வந்து பெர்மிஷன் கேட்கணும். நீங்க பெர்மிஷன் கொடுத்தாதான் நாங்க லீவ் எடுக்கணும். அந்த வேலை எல்லாம் நமக்கு வேலைக்கு ஆகாது. நான் பாட்டுக்கு ஏறுறேன், போறேன், வர்றேன், முடிஞ்சு போச்சு. இதுக்கேன் சாமி நான் உங்ககிட்ட வேலைக்கு வரணும்? இதுல நீங்க யூனிஃபார்ம் வேற சொல்றீங்க. நான் கைலியே கட்டிக்கிட்டு என்ன வெறும் ஒரு சாதாரண ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு, எனக்கு கிழிஞ்ச சட்டையை ஏதோ ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு நான் பாட்டு போறேன். எந்த மேக்கப்பு தேவையில்லை. உங்ககிட்ட வந்தா கரெக்டா ஷேவ் பண்ணணும், நல்ல சீவிட்டு வரணும், நல்ல சட்டையை போடணும், சட்டையில யூனிஃபார்ம் போடணும், அப்புறம் அந்த யூனிஃபார்மை துவைச்சு வேற போடணும். நான் ஏன் துவைக்கணும்? சட்டையை துவைச்சு போடணும். ஸோ அதுக்கப்புறம் டயத்துக்கு வரணும். கண்டிஷன் 1008. நீங்க சொல்ற வேலையை பண்ணணும். என் இஷ்டத்துல இப்ப எனக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து ரெஸ்ட் எடுக்க மாட்டேன். அப்ப எனக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுச்சுன்னா நான் வந்து ஈஸியா நான் பாட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு போயிடுவேன். ஆனா இங்க நீ உங்ககிட்ட இருந்தா ரெஸ்ட் எடுக்க முடியுமா? ரெஸ்ட் எல்லாம் எடுக்க முடியாது. நான் இங்க இருந்து நான் பீச்ல இருந்து தாம்பரம் போனேன்னா, தாம்பரத்துல எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுச்சா, நான் ஒரு குவார்டர் போட்டோமா, ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பிளாட் ஆகி தூங்கணுமா, அப்படியே வந்தோமான்னு இருக்கும். அதெல்லாம் முடியுமா? என் இஷ்டத்துக்கு இருக்க முடியுமா? சிகரெட் அடிக்க முடியுமா? தண்ணி அடிக்க முடியுமா? ரெஸ்ட் எடுக்க முடியுமா? லீவ் எடுக்க முடியுமா? என் இஷ்டத்துக்கு டயத்துக்கு வர முடியுமா? ஒரு 15 கேள்வி கேட்டாரு. ஒரு நாள் கேட்டவரு அரண்டு போயிட்டாரு. அவன் பார்வையில பிச்சை எடுப்பது உயர்ந்தது, அதுதான் மேன்மையானது, அதுதான் எளிதானது, அதுதான் ஈஸியானது. வேலைக்கு போறவன் தான் முட்டா பையன், கிறுக்கு பையன். அப்ப பிச்சை எடுக்கும் சூழல் அவருக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா அவன் மனப்பதிவு அப்படி. ஆனா நமக்கு பிச்சை எடுக்க சூழல் போனா தூக்குல தொங்கிடுவோம். ஐயையோ, இந்த சூழல் அவசியமா? அப்படி நான் வாழணுமா? பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாயிரும். ஆனா அதே அவனை வேலைக்கு கொண்டு வந்து வச்சுட்டு பிச்சை எடுப்பது தவறுன்னு ஒரு சட்டம் போட்டு அவனை வேலைக்கு கொண்டு வந்து வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, அவன் மன உளைச்சலுக்கு ஆளாயிரும். அப்போ வேலை பார்க்கும் என்று சூழல் அவனுக்கு மன உளைச்சலை தருகிறது. பிச்சை எடுக்கும் சூழல் நமக்கு மன உளைச்சலை தருகிறதுன்னா, இப்ப பிச்சை எடுக்கும் சூழல் முடிவு செய்ததா? அவனுக்கு வந்து அதே சிக்கன் பிளேட் தான் இங்க சிக்கன் பிளேட்டாக தான் இருக்கு பிச்சை எடுக்கும் சூழல். அப்படி இருக்கும்போது அந்த சூழல் தான் இதற்கு காரணம் அப்படின்னு சொல்றது எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லுது. ஸோ இத அப்ப இங்கேயும் மனம்தான் காரணம் அப்படின்னு வருது. அடுத்து 2வது ஒரு உதாரணம், 3வது ஒரு உதாரணம். ஏங்க, ஒரு அம்மா இருந்தாங்க. பொண்ணுக்கு திருமணம் செய்து வச்சு, பொண்ணு திருமணம் செய்த ஊர் வந்து குளிர் பிரதேசம். ஒரு ஊட்டி, இல்ல ஒரு கொடைக்கானல், இல்ல வந்து காஷ்மீர், அந்த மாதிரி மிக குளிர்ந்த ஒரு இடத்துக்கு வந்து பொண்ணை கட்டி பொண்ணே ஒரே பொண்ணு, அம்மா மட்டும்தான் வீட்டுல. அந்த பொண்ணு என்ன சொல்லுது, அம்மா நீ வந்துரு, என் கூட வந்துரு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அந்த அம்மா போயிடுச்சு. இப்ப அந்த அம்மா போன உடனே அந்த குளிர்னால கஷ்டப்படுறாங்க. இந்த அம்மா என்னப்பா தப்பு பண்ணாங்க? குளிர் தானே காரணம் கஷ்டப்படுறதுக்கு.
மனம் எங்க தவறு பண்ணியது? மனம் அங்க என்ன விருப்பு வெறுப்பு இருந்தது? அப்ப குளிர் தானே அங்க அவங்களுக்கு வந்து ஒரு கஷ்டப்படுது. அவங்க குளிர் தாங்கல, கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது குளிர் தானே கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்லும் போது, நீங்க அவங்க போன உடனே குளிருக்கு கஷ்டப்பட்டாங்க. இல்ல நல்லா புரியுது. அவங்க குளிருக்கு தான் கஷ்டப்பட்டாங்க. எல்லாம் நல்லா தெரியுது. ஆனா அந்த குளிரு ஃபர்ஸ்ட் மந்த், செகண்ட் மந்த், தேர்ட் மந்த், ஃபிஃப்த் மந்த், 1 இயர் ஆயிடுச்சு. வச்சுட்டு 1 வருஷமா அவங்க அங்கதான் இருக்கிறாங்க. 1 வருஷம் கழிச்சு அவங்கள போய் பார்க்கும்போது இப்ப குளிர் பரவாயில்லப்பா, பழகிருச்சு. சோ முதல்ல இருந்த கஷ்டம் எனக்கு இல்ல. அந்த குளிரை நான் பழகி கொண்டேன். ஆதலால் முதலில் இருந்த நான் வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்ப எனக்கு அந்த கஷ்டம் இல்ல அப்படின்னு. உடனே நம்மால் சொல்றேன். அப்போ இங்க இந்த சைடு மனம்தான் அப்படின்னு சொல்றவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல இல்ல, ஒரே சூழல் தான். 1 வருஷம் கழிச்சு அதே குளிர் தாங்க. அப்ப முதல்ல ஒரு கஷ்டத்தை கொடுத்தா கடைசி வரைக்கும் அந்த கஷ்டத்தை கொடுக்கல. அங்க ஒரு தடவை கஷ்டமா இருக்கான் ஒரு சூழல். அதே சூழல் 1 வருஷம் கழிச்சு கஷ்டம் இல்லைன்னா இருக்கும். மனம் பக்குவப்பட்டு விட்டது. அப்ப முதல்ல பக்குவம் இல்லாத மனம் கஷ்டத்தை உள்வாங்கியது. பக்குவப்பட்ட மனம் அங்க வந்து கஷ்டப்படாமல் இருந்தது அப்படின்னு அவர் சொல்றார். உடனே அதுக்கு அவர் சொல்றார், சூழல் தான் காரணம். சரிப்பா சரிப்பா, பக்குவப்படாத மனம், பக்குவப்பட்ட மனம் இங்கே பழகவில்லை. குளிரை பழகாத மனம் அங்கே குளிரை பழகி பழகி பக்குவம் பட்டு விட்டது. அதன் விளைவாக அவர் வந்து அந்த குளிரினால் கஷ்டப்படாமல் இருக்கிறார். பழகியதுக்கு காரணம் யார்? சூழல் தானே பழக்கியது. சூழல் இல்லைன்னா எப்படி பழக முடியும்? அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லு. நீ சூழலே இல்ல நீங்க தப்பிக்க பாரு. அப்ப அந்த 1 வருடமாக அந்த சூழல் அவர் இருந்த சூழல் தானே பழக்கியது. ஃபர்ஸ்ட் கஷ்டத்தை கொடுத்தது சூழல். பக்குவம் இல்லாமல் இருந்தது மனம். ஓகே, அதனால கஷ்டம். ஓகே, மனம் எப்படி பக்குவம் அடைந்தது? அந்த சூழலை வைத்து தானே மனம் பக்குவம் அடைந்தது. அப்ப பக்குவத்துக்கு காரணம் சூழல் தானே. இங்க குளிரை தாங்கும் பக்குவத்தை அடைந்ததுக்கு காரணம் சூழல் தானே. அப்ப சூழல் இல்லைன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அதுக்கும் பதில் சொல்றாரு, இந்த சூழல் எப்பயுமே பழக்காது, நாம தான் பழகிக்கணும். நான் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம எல்லாமே இப்படிதான் தப்பு தப்பா புரிஞ்சிருக்கோம். கண்ணன் தெளிவா சொல்றான், சூழல் பழக்காது, நான் தான் பழகி கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு நாங்க அந்த சின்ன வயசுல இருக்கும்போது டைப் ரைட்டிங் கிளாஸ், அதுல ஒருத்தர் வந்து என்ன பண்ணாரு, காலையிலயும் மத்தியானமும் ஈவினிங்கும் அங்கேயேதான் உட்காந்துருப்பாரு டைப் ரைட்டிங் கிளாஸ்லயே, லீவ்ல. அந்த அரைப்பரிச்சை லீவ், முழுப்பரிச்சை லீவ் ஒரு 48 days. நம்ம அந்த போனோமா அப்படியே உட்காந்து 1 மணி நேரம் 1 மணி நேரம் நாங்களும் கத்துட்டு வந்தோம் டைப் ரைட்டிங். அவரு அதே டைப் ரைட்டிங்ல ரொம்ப சின்சியரா கத்துக்கிட்டாரு. அப்ப டைப் ரைட்டர்ல 1 மணி நேரம் 48 நாள் நானும் உட்கார்ந்தேன். அதே 1 மணி நேரம் இன்னொரு பையனும் உட்கார்ந்துருக்கான். அப்ப டைப் ரைட் தான் எனக்கு கத்து கொடுத்தது அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒண்ணு போல கத்து கொடுத்துருக்கணும். டைப் ரைட் தான் எனக்கு பழக்கியது. ஃபர்ஸ்ட் கஷ்டப்பட்டேன். 48 நாள் கழிச்சு வேமாடிச்சேன். டைப் பழகியதுக்கு காரணம் டைப் ரைட். அப்ப பழகியதுக்கு காரணம் டைப் ரைட்னா எல்லாரும் ஒண்ணு போலதான் பழகி இருக்கணும். ஒருத்தன் 20 நாள்ல பழகி முடிச்சிட்டான். ஒருத்தன் 48 நாள் ஆகியும் பழகாமையே உட்கார்ந்துருக்கான். 2வது எக்ஸசைஸ் தாண்ட முடியும். ஒருத்தன் 48 நாள்ல ஸ்பீடுக்கு வந்துட்டான். எப்படிப்பா வந்தான்? அதே டைப் ரைட்டிங் கிளாஸ் தானே. அப்போ அவன் பழகினான். டைப் ரைட் எங்க பழக்கியது? நான் தான் பழகணும். டைப் ரைட் எல்லாம் பழக்காது. அதே குளிர்ல இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கு. 5 வருஷம் ஆயிடுச்சு அந்த அம்மா போய். முதல் நாள் எப்படி குளிருக்கு பயந்து கொண்டு இருந்தார்களோ அப்படின்னா 5 வருஷம் கழிச்சும் அவர்கள் குளிருக்கு பயந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்பயும் அவங்க குளிருக்கு பயந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஏன் குளிருக்கு பயந்து? ஏன்னா பழகல. மனம்தான் பழகணும். அந்த குளிரை உள் வாங்கணும். பழகணும், மனம் தானே பழகணும். அந்த அம்மா போனதுல இருந்தே சொட்டர் போட்டு குளிருக்கு பயந்து கீட்டுக்குள்ளேயே உட்காந்து. அப்ப குளிரா வந்து பழக்கம்? நம்ம தானே பழகணும்.
அங்கேயும் குளிர் ஜடதான். பழகுனா பழகு, பழகலைன்னா உற்றும். அது ஒண்ணுமே சொல்லாது சூழல். அது பாட்டு இருக்கும். அதை நான் எப்படி யூஸ் பண்ணிக்கிறேன், அதை எப்படி பழகிக்கிறேன், அதை நான் எப்படி எடுத்துக்கிறேன், எதை எடுத்துக்கிறேன், எதை விடுறேன், எல்லாம் என்னுடைய மனப்பதிவு தான் காரணமே ஒழிய சூழல் காரணம் அல்ல. அப்ப பழகியதற்கு காரணம் சூழல் அல்ல, மனம்தான் காரணம் அப்படின்னு அங்க கிளியரா புரியுது ஒரு விஷயம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா, ஜெயில் வாழ்க்கை. ரொம்ப கஷ்டப்பட்ட மானத்துடன் வாழ்ந்தார். அவர்களை வீண் பழி சுமத்தி ஜெயிலுக்குள்ளே தள்ளிவிட்டார். அந்த ஜெயில் என்கின்ற சூழல் தானே அவர்களை கஷ்டப்பட்டு. இப்படிதான் ஒருத்தர் சொல்லும் போது கிளாஸ் எடுக்க சொன்னாங்க. இந்த ஜெயில் எக்ஸாம்பிள் சொன்னோன்னே அவங்க எக்ஸாம்பிள நான் பராமரிங்க சொன்னாங்க. என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, அவங்க சரி ஜெயில இருக்கிறாங்க, நமக்கு ஜெயிலுனாலே ஜெயிலுக்குள்ள போறதுனால பயங்கர அவமானம், மிகப்பெரிய துக்கம், கஷ்டம்னு ஒரு பதிவு இருக்கு. அதே மாதிரி அவங்களுக்கு பதிவு இருந்து அவங்களுக்கு ஒரு இறக்க குணம் நம்ம ஜெயிலுக்குள்ள போய் கவுன்சிலிங் பண்ணணும். அந்த ஜெயில் இருக்கும் அந்த வாடி போய் கஷ்டப்பட்டு நொந்து நூலாகி கொண்டு வேதனைப்பட்டு அப்படியே அவமானத்தால் கூனி குறுகி அவர்களுக்கு நம்ம ஒரு கவுன்சிலிங் பண்ணணும் அப்படின்னு ஒரு குழு, ஒரு நல்ல குழு, நல்ல எக்ஸ்பர்டைஸ் ஆன மருத்துவம் சார்ந்த ஒரு குழு ஒரு சைக்காலஜிஸ்ட், பெரிய பெரிய சைக்காலஜிஸ்ட் சேர்ந்து சர்வீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல உள்ள போனா அப்படின்னு போனாங்க. போயிட்டு காட்டுறாங்க, ஒவ்வொரு செல்லா போறாங்க. அங்க பார்த்தா பயங்கர ஜாலியா கேலி கிண்டலு. ஓ, நம்ம கஷ்டப்படுறோம்னு சந்தோஷப்படுத்த வந்திருக்காங்க அப்படின்னு ஒருத்தன் விசில் அடிக்கிறான். சரி சொல்லுங்க மேடம், எப்படி சந்தோஷமா இருக்கிறது? சந்தோஷமா இருக்கும், இல்ல நீங்க எக்ஸ்ட்ரா சந்தோஷம் கொடுங்கன்னா சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவர்கள் நினைத்து போனதை விட அங்க சூழல் மாறிதான் இருக்கு. ஆனா ஒரு சிலர் அங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தாங்க. ஒரு சிலர் அதை ஹாஸ்டல் மாதிரி, பசங்க காலேஜ் ஹாஸ்டல் எப்படி இருக்குமோ அப்படி ஜாலியா இருந்தாங்க. இப்போ ஒரே சூழல்ல ஒரு பாதி பேர் ஜாலியா இருக்கிறான், அதே ஜெயிலுக்குள்ள பாதி பேர் கஷ்டப்பட்டு இருக்கான். அதே ஜெயிலுக்குள்ள போகும்போது மிகப்பெரிய துக்கத்துக்கு ஆளாகிறான். அதே 1 வருஷம், இப்ப 5 ஆண்டு தண்டனை அப்படின்னா முதல் நாள் அவ்வளவு பெரிய துக்கம், வேதனை, அந்த சூழல் செட் ஆகல, முடியல. ஆனா ஒருத்தன் சூப்பரா பழகிக்கலாம். 2வது வருஷம் இல்ல ஒரு 3வது வருஷம் எளிதாகி விடுகிறது. முதல்ல இருந்த கஷ்டம் இல்ல, பழகிடுச்சு. அப்போ ஒருத்தன் பழகிக்கிறான், ஒருத்தன் முதல்லயே ஈஸியா எடுத்துக்கிறான், ஒருத்தன் கடைசி வரைக்கும் போலாகணும்னு கஷ்டப்பட்டு. ஆனா சூழல் என்னமோ ஒன்னாதான் இருக்கு. அந்த ஜெயில் அப்படின்னு ஒரு கொடூரமான சூழலாக எடுத்தாலும் சரி, இல்ல குளிர் அப்படின்னு கொடூரமான சூழ்நிலை, வெப்பம், அக்னி நட்சத்திரம் வெப்பம், சூப்பரா அந்த வெப்பத்துல வெல்டிங் அடிச்சுட்டு பழகிட்டார். பழகுனா ஈஸி தானா? பழகுறது நான் தான் பழகணும், சூழல்லாம் பழக்காது. அப்போ பழகணும், பழகுறதுக்கு நான் தான் காரணம், மனதில் இருக்கிற விருப்பெருக்கு தான் காரணம், அனைத்துக்கும் காரணம் மனம்தான் அப்படிங்கிறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். மனம் இல்ல, சூழல் தான் காரணம், தவறுன்னு நினைச்சு. இதுதான் இப்போதைக்கு நம்ம பார்த்தது. இது டவுட் இருந்தா வேற பல சூழ்நிலை பார்க்கணும். இதுல மிக முக்கியமா இது எந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு அப்படின்னா, 6வது அத்தியாயம் 6வது ஸ்லோகம். உனக்கு நீயே நண்பன், உனக்கு நீயே பகைவன் அப்படின்னு சொல்றாரு. எவனுக்கு மனம் தன் வசப்பட்டிருக்கிறதோ அவனுக்கு அவன் நண்பன், எவனுக்கு மனம் தன் வசப்படவில்லையோ அவனுக்கு அவன் பகைவன். அப்போ உனக்கு நீயே நண்பன், நீயே பகைவன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அர்த்தம்? எனக்கு நண்பன் வெளியில இருந்து சுகத்தை கொடுக்க மாட்டான், பகைவன் வெளியில இருந்து கஷ்டத்தை தர மாட்டான். அப்போ உள்ளதான் இருக்கிறான் என் நண்பன் பகைவன். அது யாருன்னா மனம். தன் வசப்பட்ட மனம் நண்பன், தன் வசப்படாத மனம் பகைவன். அப்ப மனம் எப்படி இருக்கோ அதை பொறுத்துதான் உனக்கு நன்மையும் தீமையும், கஷ்டமும் துக்கமும், வெற்றியும் தோல்வி, இன்பம் துன்பம் எல்லாம் வர்றதுக்கு காரணம் மனதுதான் காரணமே ஒழிய சூழல் காரணம் அல்ல அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை தான் நம்ம இவ்வளவு நேரம் டீட்டெயில்டா பார்த்தோம். ஸோ இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா இன்று உரையாற்றிய
அஹ் இந்த இந்த இன்றைய உரையில வந்து கேள்விகள் இருப்பின் அன்பர்கள் கேள்விகள் கேட்கலாங்க. அதற்கு முன்பாக ஐயாவை வாழ்த்தலாம். அஹ் கீதையின் சாரம் என்ற இதுல இன்னைக்கு விவேகம் ஐயா வந்து மனம் பத்தி நிறைய சொன்னாங்க. அஹ் ஐயா வந்து ஆன்மீக சொற்பொழிவாளர். ஐயா அவர்களை அன்பர்கள் அனைவரும் தவநினைவில் வாழ்த்துவோம். திரு பூபதி ஐயா அவர்களும் அவர்களின் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. அஹ் அன்பர்கள் யாருன்னா கேள்விகள் இருப்பின் கேட்கலாம். அதற்கு முன்பாக ஐயா இன்னைக்கு சொன்னதுல இருந்து ஒரு சிறு குறிப்பு மாதிரி நம்ம பார்க்கலாங்க. ஐயா வந்து முதல்ல ஒரு கேள்வி மாதிரி வச்சாங்க. என்னன்னா, சுகத்திற்கும் துக்கத்திற்கும் காரணம் மனமா, சூழலா, இல்ல மனம் 50%, சூழல் 50%, எது காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப சுகத்திற்கும் துக்கத்திற்கும் காரணம் சூழல் தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவோம். சில பேர் மனம் தான் காரணம், இல்ல இரண்டுமே தான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க. அப்ப வந்து இங்க வந்து மனம் தான் நம்மளுக்கு பிரச்சனையா இருக்கு. நம்ம பாக்குற பார்வை, நம்மளோட மனப்பதிவு மனம் தான் காரணம் அப்படின்னு சொன்னாங்க. நம்மளுடைய பார்வையும் அந்த மனம் தான் நம்மளுடைய சுகத்திற்கும் துக்கத்திற்கும் காரணம். சுகம், துக்கம், விருப்பு, வெறுப்பு எல்லாத்துக்குமே காரணம் நம்மளுடைய வளர்ந்து வந்த சூழலும் ஒரு காரணமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஐயா நிறைய அதுக்கு உதாரணம் சொல்லி நம்மளுக்கு நிறைய தெளிவுபடுத்தினாங்க. நம்ம சென்ற வாரம் ஐயாவுக்கு நம்ம அன்பர்கள் எல்லாம் கேட்டாங்க. அதற்காக ஐயா வந்து கடந்த வகுப்பை திருப்பி நம்மளுக்காக எல்லாரும் கேட்கல சரியான்றதுனால திருப்பி இந்த வகுப்பை எடுத்தாங்க. ரொம்ப நன்றிங்க, வாழ்காலமுடன். நம்ம வந்து ஒரே சூழல்ல வெவ்வேறு விதமா 2 குழந்தைங்க இருந்தாலும் அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க, அதான் அப்ப அவங்களோட இது வந்து வெவ்வேறு விதமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு ஸ்கூல்ல இருந்தா கூட அந்த ஸ்கூல்ல இருக்க ஒரு சூழல் வந்து ஒன்னாதான் இருக்கு. அவர்கள் எப்படி எடுத்துக்கொள்கின்றார்கள், அவர்களுடைய மனப்பதிவு தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னாங்க. சூழல் வந்து எல்லாத்தையுமே நம்மளுக்கு கத்து கொடுக்குது. ஆனா அதை ஏற்றுக்கொள்வது மனம். மனம் தான் முடிவு செய்து அதை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா அப்படின்னு சொன்னாங்க. அந்த இம்பாக்ட் தாக்கம் அதுக்கு வந்து இந்த வந்து சுகத்திற்கும் துக்கத்திற்கும் விருப்பு வெறுப்புக்கும் காரணம் எது அப்படின்னு சொன்னா மனப்பதிவு தான் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது சூழல் வந்து நம்ம தாக்கத்தை ஏற்படுத்து. ஆனா உள்ளிருந்து நம்மளுக்கு ஏற்படுத்துற அந்த மனப்பதிவு தான் எல்லாத்துக்குமே காரணம். சூழல் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒவ்வொருத்தருக்குள்ளயும் இருக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட், அந்த அவர்களுடைய விருப்பு, அப்புறமா அந்த பற்றிய அறிவு தான் அவர்களுக்கு அந்த தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொன்னாங்க. எல்லா விருப்பு வெறுப்பு சுக துக்கம் அந்த வந்து விருப்பத்துக்கும் அறிவுக்கு எல்லாத்துக்குமே காரணம் மனம், மனப்பதிவு தான். அவரவர் பார்வையில அவருடைய மனப்பதிவு வந்து வேறு வேறுவா இருக்கு அப்படின்னு. மனம் வந்து பக்குவப்பட்ட மனம் வந்து சுகத்தை வந்து பெறும். பக்குவப்படாத மனம் தான் துன்பத்தை அனுபவிக்கும், கஷ்டப்படும் அப்படின்னு சொன்னாங்க. ஆஹ் மனம் தான் பழகணும். அதை எடுத்துக்கிற விதம் வந்து அது வந்து மனப்பதிவு தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்த கடைசி ஐயா ஒண்ணு சொல்லி நிறைவு செய்தாங்க. இன்னைக்கு சொன்னது வந்து கீதையின் ஸ்லோகம் வந்து 6வது அத்தியாயம் 6வது ஸ்லோகம். உனக்கு நீயே நண்பன், உனக்கு நீயே பகைவன். நமக்கு வந்து மனம் வந்து நமக்கு வசப்படும் போது அது நண்பனா இருக்கு. நமக்கு வந்து மனம் வந்து வசப்படாத போது அது நம்மளுக்கு வந்து எப்படி பகைவனா இருக்கு. உள்ள இருந்துதான் எல்லாமே, உள்ள இருக்கும் மனம் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி ஐயா நிறைவு செய்தாங்க. மிக்க நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அன்பர்கள் யாருன்னா கேள்விகள் இருந்தா கேட்கலாங்க மனம் பற்றி. ஐயா நீங்க இந்த வாரம் சொன்னதை அவங்க வந்து திரும்ப திரும்ப கேட்டு அவங்க வந்து தெளிவு பெறும் போது அடுத்த முறை வந்து நீங்க இணையும் போது கேள்விகள் இருப்பின் நண்பர்கள் வந்து நீங்க குறித்து வைத்துக்கொண்டு கேட்கலாம். கமலவேணி அம்மா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமா? வாழ்க வளமுடன்மா. நன்றிம்மா ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க அம்மா பேசலாங்கம்மா. கேக்குதாப்பா? சரிங்கம்மா, வாழ்க வளமுடன் ஐயா. இன்னைக்கு இந்த தொகுப்பு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஐயா.
நிறைய உதாரணங்கள் சொல்லி ரொம்ப எளிமையான நடையில ரொம்ப அழகா புரிய வச்சுட்டீங்க. முதல்ல உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன்ங்க ஐயா. நம்ம மகரிஷி அவர்கள் கூட உண்மையில் உனக்கு எதிரி உண்டெனில் உன்னுடைய ஒழுங்கற்ற எண்ணம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. மனதிலிருந்து தோன்றக்கூடிய அந்த எண்ணம் தான் எதிரின்னு சொல்லியிருப்பாங்க. அதுவும் இந்த இந்த ஸ்லோகத்துடைய இதாதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க ஐயா. அது சரிதானுங்க ஐயா? கண்டிப்பா கண்டிப்பா ஆமா. சரிங்க. அம்மா வாழ்க வளமுடன். நம்ம வேற ஏதாவது கேட்கணுங்களாம்மா? வாழ்க வளமுடன்மா. இன்னும் கொஞ்சம் இன்னும் கூட இன்னும் பேசுறீங்க சொல்லிருக்கலாம். அது ஏதோ டக்குனு முடிஞ்ச மாதிரியான ஒரு ஃபீலா இருக்குங்கய்யா. வாழ்க வளமுடன்ங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். கமலினி அம்மா அவர்களுக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன். கேக்குதுங்க அண்ணி, நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன் அண்ணி. மைக் மியூட் ஆயிடுச்சு. வாழ்க வளமுடன்மா. கேக்குதாங்கம்மா? இப்ப கேக்குதுங்க, பேசலாம். தியானமே யோகம், யோகமே ஞானம், தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பாக இருந்தது எங்களுடைய உரை. அதாவது நம்மளுடைய மனதை நம்ம அதுல வச்சாதான் ஒரு சூழல் நமக்கு பழக்கணும். இப்போ பழக்கத்தினால வந்தா கூட அது மனம் ஏற்றுக்கொண்டால்தான் அது அது பழகிக்கணுங்களே. இப்போ பழக்கத்தினால ஒரு பதிவு நம்ம மனசுல பதியுதுங்க. அப்போ அந்த சூழலை நம்ம ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி பழகணுங்களா அத? கண்டிப்பா கண்டிப்பா நம்மதான் பழகணும், சூழல் பழக்காது. சரி சரிங்க. நம்மதான் சூழலை. நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன். ஐயா, நிகழ்ச்சி நிறைவு செய்து கொள்ளலாங்க ஐயா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. மிக சிறப்பா இருந்ததுங்கய்யா. உங்களுடைய இந்த நீங்க மனம் பற்றி இன்னைக்கு ரொம்ப தெளிவா கொடுத்தீங்கய்யா. ஏன்னா எங்களுக்கு கடந்த வாரம் நீங்க வகுப்பு எடுக்கும் போது எங்களுக்கு கொஞ்சம் சந்தேகமா இருந்தது, சூழல் காரணம் வருமா சிலதுக்கு அப்படின்னு. ஆனா இந்த வாரம் நீங்க தெளிவா சொன்னும் போது இந்த சிந்தனை உரை ரொம்ப சிறப்பா இருந்தது. எல்லாத்துக்குமே இந்த மனம்தான் காரணம்ன்றத நீங்க சொன்னது. மனம்தான் காரணம். மனப்பதிவு, மனத்தைனா நம்ம பழக்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நீங்க நிறைவு பண்ணது மிக சிறப்புங்கய்யா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன்ங்கய்யா. இந்த அடுத்த வகுப்பு இதோட தொடர்ச்சியா இருக்கும்னு நினைக்கிறேங்கய்யா. நன்றி. கண்டிப்பாங்க. சரிங்கய்யா. நீங்க நீங்க இதோட தொடர்ச்சியா எங்களுக்கு திரும்ப திரும்ப வகுப்புகள் அந்த சிந்தனை உரை கொடுத்துட்டே இருக்கணும்னு தாழ்மையோட கேட்டுக்கொள்கின்றோங்கய்யா. நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். ஏன்னா இந்த கீதையில அந்த கீதை எல்லாமே சொல்லியிருக்கேன். அதுல நீங்க ஒவ்வொருன்னா எடுத்து எங்களுக்கு சொல்றது ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கய்யா. அடுத்தது சந்தான கிருஷ்ணன் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க. வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க கேட்கலாங்க ஐயா கிட்ட கேள்வி. சந்தான கிருஷ்ணன் ஐயா. ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கய்யா. ஐயா வணக்கம். வாழ்க வளமுடன். வணக்கம். வாழ்க வளமுடன். சொல்லுங்க. இது அருமையா சொன்னீங்க. இன்னைக்கு ஏகாதேசி வேற, அருமையான நாள். ஆமா ஆமா. அதனால நீங்க சொன்ன நேரமும் இதுவும் அருமையா இருக்குது ஐயா. வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. சந்தான கிருஷ்ணன் ஐயா, நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா அவர்களை அன்பர்கள் அனைவரும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துவோம். திரு பூபதி ஐயா அவர்களும் அவர்களின் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. ஐயா